ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்க ஐட்டம்ஸ் நீ ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஷோ ஆகும். இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட்னு ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நாம் இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தா அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு உங்கள் கிட்ட ரிமனி ஆப்பு இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்படி இல்லைனாக்க இந்த ஆப் வந்து பல ப்ளே ஸ்டோர் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இந்த ஆப்பில் போயிட்டு உங்களோட பிக்கு குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்கா அந்த பிக்குடைய குவாலிட்டியை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஐட் மிஷின் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணால் ஸோ உங்களுக்கு வந்து பண்ண எப்படி தான் ஆகும். ஸோ இதில் எப்படி பிக்கு ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சாங்க்கு மேலே ஒரு குரூப் ஒன்றுன்னு இருக்கும், அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. ஜஸ்ட்டு அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துக்கும். நெக்ஸ்ட்டு இந்த லேயர்ஸ் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும், ஸோ அந்தளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கும் நீங்கள் ஸ்டெயின் பண்ணி விட்டுங்க. ஸோ இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோர்சல் போயிட்டு இந்த சைடில் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அது நான் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் செட் பண்ணிட்டீங்களா. மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லிஸு கொடுத்துட்றேன். ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிற அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட்ல கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிலீஸ் எல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் பிக்கை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் இருக்குது, அதே கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்கும். மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீட்டை கொடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய செகண்ட் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதில் வந்து பண்ணால் பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் செட் பண்ணி கட்டன் சர்க்கிளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நான் பேக் வந்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் குரூப் அதையும் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்ட்டு ஸோ இதில் வந்து பார்த்தினாக்கா இன்னொரு பிக்கை நான் வந்து பண்ணாக்கா ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற பிக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 குரூப் இருக்குது. ஸோ இந்த 14 குரூப்லையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக் ஆட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுன்றதை நான் வந்து பண்ண சொல்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 14 குரூப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக்கை ஆட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டிங் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வந்தீங்கன்னாக்கா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிக் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு குரூப்பு கொடுத்துட்றேன். ஜஸ்ட் இதில் பிக்கு எப்படி ஆட் பண்ணு சொல்கிறேன். ஸோ அதுக்கு நான் கீழே இருக்க அந்த குரூப்பை நான் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்கிறேன். இப்போ நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி லேயர்களை கொண்டு வந்துட்டு லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் இந்த பிக்கை நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் தேர்ட் ஆப்ஷன் இருக்குது, அதோடைய சைஸை லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கரெக்டாக இந்த ஃப்ரேமில் வந்து பண்ண செட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு அதே சேம் மெத்தடில் செகண்ட் குரூப் இருக்குது, அதையும் கிளிக் போய்ட்டு எடு குரூப் போய்ட்டு ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ ஓகே, முடிஞ்சு. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இதே சேம் மெத்தடில் மீதி ஒரு 3 குரூப் இருப்பாங்க. ஸோ 3 குரூப்லையுமே நீங்கள் பிக்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுலேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி அந்த 3D லுக்கு எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் கேமரா ஆப்ஷன் ஆஃபில் இருக்கும், ஜஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கனாக்கா ஸோ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3D லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து இன்னொரு சேஞ்ச் பண்ண போகிறோங்க. ஸோ அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பிக் வரும்போது அந்த பேக்ரவுண்டு பிக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெல் ஆகாமல் வருது. ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த கேமரா ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இதில் இந்த சென்டராக இருக்குது பாருங்கள், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதில் ஆஃப் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டீங்கன்னாக்க ஸோ அது வந்து பண்ணால் கரெக்டாக ஃபஸ்ட்டு பிக் வரும்போது பேக்ரவுண்டு பிக் வந்து பண்ணால் ப்ரில் ஆகும். பேக்ரவுண்டு பிக் வரும்போது அதுக்கு பின்னாடி வர்றது பிக் வந்து பண்ணால் ப்ரில் ஆகி வரும். ஸோ ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் மறக்காமல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் டேரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதான். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை நீங்கள் மறக்காமல் சிஸ்டம் மாற்றிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேமரா ஆப்ஷன் மறக்காமல் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 3D லுக் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பண்ண அந்த எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண பின்னாடி அப்படியே நீங்கள் பேக் வந்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரீஷீட் வந்து பண்ண கொடுத்துருக்கேன் CCF ஷீட்டு, ஜஸ்ட்டு அதையும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு
இப்போ நீங்கள் கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக எல்லா லேயருக்குமே கீழே கொண்டு வந்துக்குங்க. ஸோ சாங் எண்டு வரைக்கும் தான் இந்த லேயர்ஸ் கொடுத்துட்றோம். ஜஸ்ட் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவை. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த சிசி எஃபெக்ட் கிடச்சிச்சு. ஜஸ்ட் இதில் இன்னொரு டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆட் பண்ணி காட்டிடுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீட்டை கொடுத்து ஸோ இந்த டெம்ப்ளேட்டையும் நான் வந்து பண்ண மீட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணுன்றங்க நீங்கள் டவுன் பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டு அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு லைட்டு நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருப்பாங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் லைட்டில் ஸ்கிரீன் கொடுத்தா ஜஸ்ட்டு நீங்கள் பில்லு பார்த்த மாதிரி அந்த வீடியோ உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது எப்படி அசைன் பண்ணாக்க ஜஸ்ட்டு கரெக்டாக அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாஷையும் கொடுத்து காப்பிலேயர் கொடுத்து ஸோ அந்த வீடியோ எங்கே முடியுதோ அந்த எண்டுக்கு போயிட்டு ஸோ அங்கே காப்பி பண்ணிட்டு அதே பாஷையும் கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாங் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நீங்கள் பிரில் 10 மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணி ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் நீங்கள் பிக்கை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம பண்ணிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.